வணக்கம், ஹலோ, வெல்கம் டு டிகிரி காஃபி. இன்றைக்கி நம்ம எக் வச்சு பீட்சா எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பீட்சா மேலே போடுற டாப்பிங்ஸை ரெடி பண்ண போகிறோம். பேன் சூடானதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 பூண்டு தட்டி எடுத்துக்கலாம், இல்லை அரைச்சும் எடுத்துக்கலாம். அதை நம்ம சேர்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் வெங்காயமும் குடமிளகாவும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எந்த டாப்பிங்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். சிக்கன் இல்லை மஷ்ரூம் இல்லை கார்ன் எது எடுத்துக்கிட்டாலும், ஆனால் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதோடு நம்ம கொஞ்சம் உப்பு, மிளகு, இட்டாலியன் சீசனிங் சேர்க்க போகிறோம். இந்த இட்டாலியன் சீசனிங் கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது நல்லா வதங்கினோன்னே நம்ம வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பீட்சா பேஸ் பண்ண போகிறோம். அது முழுசாக நம்ம எக் வச்சு தான் பண்ண போகிறோம். அடுத்ததான் நம்ம ஒரு 3 முட்டை எடுத்து அதோட ஒயிட்ஸையும் யோக்ஸையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த தனியாக பிரிக்கிற எக் ஒயிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம், ஃப்ளஃபியாகிற வரைக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் எக் யோக்ஸ் கலந்துருச்சுன்னா நம்மளால் நல்லா பீட் பண்ண முடியாது. அதனால் சேராமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக இப்போ இந்த எக் யோக்ஸ் எடுத்து நம்ம அதில் கொஞ்சம் உப்பு, மிளகு, இட்டாலியன் சீசனிங் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக எக் ஒயிட்ஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக ஸ்டிஃப் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ யூஸ் பண்ண பேன்லேயே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பட்டர் சூடு பண்ண போகிறோம். இப்போ பேன் சூடானோடனே இதில் நம்ம அந்த எக் யோக்ஸ் ஊற்றி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக்காக விட போகிறோம். இப்போ இந்த எக் யோக்ஸ் கொஞ்சம் குக் ஆனோடனே அதுக்கு மேலே இந்த எக் ஒயிட்ஸை நம்ம பீட் பண்ணி வச்சதை சேர்க்க போகிறோம். எக் ஒயிட்ஸ் நம்ம பீட் பண்ணி முடித்தோடனே இந்த குக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்ம அதை கொஞ்சம் நேரம் வெளியில் விட்டுருந்தோன்னா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும் நம்ம பீட் பண்ண எக் ஒயிட்ஸ். நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட பீட்சா பேஸாக இருக்க போகுது. இப்போ நம்ம இதை மூடி வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். 5 to 6 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸு நம்ம பேனோட சைடில் இருந்து பிரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்கிற எக் ஒயிட்ஸும் நல்லா குக் ஆகிருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தொட்டா ஒட்டாமல் வருதான்னு. அடுத்ததாக நம்ம பீட்சா சாஸ் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது நம்ம இப்போ எக்கு மேலே சாஸ் போடுறதுனால சாஸ் எப்போவுமே திக்காக இருக்கணும். நான் ரெட் சாஸ் லிங்க் மேலே போடுறேன். இப்போ நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற சாஸ் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயினரில் போட்டு கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு மேலே நம்ம சீஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மாசரெல்லா போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே குக் பண்ண டாப்பிங்ஸை சேர்க்க போகிறோம். அடுத்ததாக இதுக்கு மேலே கொஞ்சம் ஆலிவ்ஸும் ஜாலபீனோஸும் சேர்க்க போகிறேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம இதை கவர் பண்ணி சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி சீஸும் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை இறக்கிடலாம்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.